ஹாய் ஹலோ guys, வெல்கம் பேக் டு திரன் vlogs. பெட்டிக்குள்ள போன பாய் இங்கு வந்துட்டேன். வெரி குட். எல்லாரும் ஜோரா ஒரு தடவை கை தட்டுங்க. அதெல்லாம் தட்ட முடியாது. ரைட் விடு. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம டாபிக் என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா வந்துட்டு வியர்ட் இன்னோவேஷன் ஆஃப் ஆல் டைம். ஆஹா. ஸோ நம்ம டெய்லி லைஃப்பில் நிறைய கேட்ஜெட்ஸ் இருக்கும். ஃபோனு, ஐபேட்டு, அப்புறம் வாட்ச்சு, டிவி, லைட்டு எல்லாமே. இந்த விழாவிலே ஒன்றை மட்டும் மீண்டும் ஆள் தாயின் வயிற்றிலே கருவிற்றிருக்கும் போது நீ எந்த ஜாதியின் பள்ளி பருவத்தில் கூட பிறருடன் நீ இது எல்லாமே கேட்ஜெட்ஸ் தானே, நம்ம டெய்லி லைஃப்பில் நிறைய யூஸ் பண்ணுவோம். இதை தவிர வியர்ட்டாக உள்ளது இருக்குது. அப்படி இருக்க ஒரு வியர்ட்டான கேட்ஜெட்ஸ் பற்றி தான் பேச போகிறோம். 7 இருக்குது நம்ம லிஸ்ட்டில். நீங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஞாபகமாக திரும்ப சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்புறம் இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிவிட்டு அவங்களுக்கு ஒரு நாலேஜ் கெயின் பண்ணுவாங்களா, ஓ இப்படிலாம் ஒரு விஷயம்லாம் இருக்குது, இந்த மாதிரி கேட்ஜெட்ஸ்லாம் இருக்குது அப்படின்ற உலகத்தில். ஸோ இது நீங்கள் அவங்கள்ட்ட ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகிறோம். ஸோ நம்ம லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டாக இருக்கிற என்ன கேஜெட்ஸ்னு பார்த்தீங்கன்னா மாஸ் ஷேவிங் மிஷின் அப்படி சொல்லிட்டு அதுதான் வந்து லிஸ்ட்டில் முதல் இருக்குது. ஏன் அப்படின்னா பார்த்தீங்கன்னா அந்த மிஷின் வந்துட்டு லைக் லைனாக உட்கார வச்சுட்டு எல்லாத்துக்கும் ஷேவ் பண்ணிக்கலாம். நார்மலாக நம்ம வீட்டில் எப்படி விட்டோம் வந்து ஷேவர் இருக்கும் பண்ணுவோம், இல்லைன்னா கடைக்கு பண்ணால் ஷேவர் பண்ணுவாங்க, இல்லை பிளேட் வச்சு செய்வாங்க. இது எப்படின்னா லைனாக ஒரு 12 பேர் உட்கார வச்சுட்டு ஒரு மிஷின் மாதிரி இருக்கும், அதை எடுத்து அப்படியே ஷேவ் பண்ணிக்கிட்டே போவோம். ஸோ இந்த மிஷின் வந்து எப்போ உள்ளதுன்னா 19th century, ரொம்ப காலத்து முன்னுக்கு அப்பயே கண்டுபிடிச்சிருக்காங்க அந்த மிஷின் 19th centuryயில். இது வந்து என்ன பண்ணுவோம், அந்த மிஷின் நம்ம ஃபேஸ் கிட்ட கொண்டு வந்தோடனே வந்து ஃபார்ம் உட்காரம் வந்து அப்ளை பண்ணோம். அதுக்கப்புறம் தான் அது வந்து வெட்ட ஆரம்பிக்கும். இது வந்து மேக்ஸிமம் ஒரு டைமில் ஒன் ஷாட்டில் 12 பேர் வரைக்கும் வெட்ட வைக்க முடியும். கஸ்டமைஸ்லாம் பண்ண முடியாது, ஃபேஸுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் டிசைனாக இருப்பாங்களே அந்த மாதிரிலாம் எதுவும் வைக்க முடியாது. சத்துப்பள்ளி எல்லாத்தையும் வெட்டிட்டு போயிட்டே இருக்கும், ஃபெயிலியர். ஏன் அப்படின்னா அதிகமான பேர்த்தை வந்துட்டு கண்ட மாதிரி அங்கேயும் வெட்டி விட்டுருது, அதுக்கப்புறம் காயப்படுது மூஞ்சில். ஸோ அதனால் என்னாச்சுன்னா இந்த மிஷின் வந்துட்டு ஒரு ஃபெயிலியர்னு சொல்லி ஒரு முத்திரம் கொடுத்து இனிமேல் இந்த மிஷினை பார்க்க முடியாது. நம்ம லிஸ்ட்டில் ரெண்டாவது என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து இந்த போர்ட்டபிள் ரேடியோ அப்படின்னு. அதான் நம்ம மொபைல் இருக்குது, ஏர்போர்ட்டு, ஐபேட்டு எல்லாமே இருக்குது. நம்ம காடியில் போகும்போது அங்கே கேட்டுருக்கோம். முன்னாடி பண்ணாங்க ஒரு ரேடியோ தான் இருக்கும், அது ஒரு இடத்துல வச்சுருப்பாங்க. ஸோ இதை மூவ் பண்ணணும், ரேடியோ எல்லாத்துக்கும் கொண்டு போகணுன்றதுக்காக தான் புதுசாக போர்ட்டபிள் ஹேட் ரேடியோ அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருக்காங்க. எங்கே கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா பெர்லின் டியூரிங் 1930. தொப்பியில் மேலே ஒரு 2 ஆண்டெனா இருக்கும், அது மூலியமாக தான் சிக்னல் கிடைக்கும். ஸோ உங்களுக்கு கேட்குறதுக்கு. அதுக்கப்புறம் காதில் வந்துட்டு இப்போது நம்ம ஹெட்செட் வைக்கணும்ல, அவங்க அப்போயே அதை கொண்டு வந்திருக்காங்க. ஹெட்செட் மாதிரி தொப்பி ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த ரேடியோ வந்து உங்கள் காதில் இருக்கும் ஆண்டெனா மொழி. பெருசாக வரவேற்பு இல்லை, ஏன்னா சிக்னல் சரியாக கிடைக்க மாட்டேங்குது, மூவ் பண்ணிக்கிட்டே இருக்கனால. அட்லீஸ்ட் ஒரு இடத்துல இருந்துச்சுன்னா அந்த ஆண்டெனா நீட்டாக இருக்கும், மூவ் பண்ணிக்கிட்டே இருக்கனால. ஸோ அவ்வளோ சிக்னல் ப்ராப்ளம் அது இதுன்னு சொல்லிட்டு இந்த டிஸ்கனெக்டிவ் பண்ணிட்டாங்க, இது வரதில்லை. ஏன்னா பெருசாக என்ன இருக்குது சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஆஸ்ட்ரிச் பிலோ அப்படி சொல்லிட்டுனா நம்ம லிஸ்ட்டில் 3ஆக தான் இருக்குது. ஸோ இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் புதுசு தான், 2012 கண்டுபிடிச்சது. சொல்லிட்டு ஏதோ ஒரு ஊரில் கண்டுபிடிச்சிருக்காங்க. என்ன ஃபங்க்ஷன் சொல்லி பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்ம வேலை செய்கிறோம், ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும், இப்போ நம்ம ட்ராவலிங்லாம் பண்ணுவோம். இப்போ வந்து நம்மளுக்கு வந்து இந்த நைட்டில் போடுற அந்த பில்லோ இருக்குல்ல, இது அதே மாதிரி தான், அது ஒரு ஆப்ஷன் அல்டர்னேட்டிவ். ஸோ எப்படி இருக்கும்னா இந்த ஃபோட்டோவில் பாருங்கள், ஒரு தலையில் ஃபுல்லாக ஹெல்மெட் மாதிரி போட்டுக்கிட்டு பட் ஒரு 3 ஹோல் இருக்குது, உங்கள் மூச்சு விடுறதுக்கு, காதில் ஏர் போட்டுருக்கு. அது மாதிரி நீங்கள் வந்து பீஸ்ஃபுல்லாக எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லாமல், அப்புறம் எந்த ஒரு லைக் டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் நீங்கள் பீஸ்ஃபுல்லாக ஆஃபீஸில் தூங்குறது, ட்ராவலிங்கில் தூங்குறது, இல்லை வீட்டில் கூட நீங்கள் ரொம்ப நாய்ஸியாக இருக்கலாம், பக்கத்து இருக்காங்க, பட்டாசு அடிக்கிறாங்க, பாட்டு கேட்குறாங்க. நம்ம அந்த டைமில் வந்துட்டு இதை போட்டு அப்படியே பீஸ்ஃபுல்லாக தூங்கலாம், ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதை கண்டுபிடிச்சிருக்காங்க. இது மார்க்கெட்டில் பெருசாக இல்லை, இருந்துச்சுன்னா நீங்கள் வாங்கி பாய்ச்சி ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா கீழே கமெண்டில் போட்டு. இது லிஸ்ட்டில் க்யூட்டாக இருந்துச்சு. நம்ம 4வது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்னோ ப்ரொடெக்ஷன். இங்கே நார்மலாக இந்த ஸ்னோலாம் இல்லாத கண்ட்ரியெலாம் வந்துட்டு இது பெருசாக பார்த்துருக்க மாட்டோம். பட் யூரோப் நிறையா பனி கொட்டுற வின்டர் டைம்லாம் வரும்ல, அப்போலாம் இது ரொம்ப ஃபேமஸாக பார்ப்பாங்களா. எங்கே கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா கனடாவில் 1939 கண்டுபிடிச்சிருக்காங்க. இது வந்து ஒரு கோன் ஷேப் ஃபேஸ் மாஸ்க் மாதிரி இருக்குது, அப்படி நீட்டாக இருக்குது. ஸோ இந்த பனி டைமில் என்ன பண்ணணும், நல்லா தூரத்துக்கு நல்ல விஷுவல் கிடைக்கும், அதனால தான் வந்துட்டு இது மாதிரி கண்டுபிடிச்சிருக்காங்க. இதுவும் அந்த டைமில் பார்த்துருப்பாங்க போல், இப்போது அதெல்லாம் இல்லை, அந்த கேஜெட்லாம் முடிச்சு விட்டாச்சு. இதில் 5ஆவதாக என்ன இருக்குது சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து இந்த வாட்ச் பேரே வந்து நோ வாட்ச். என்ன வாட்ச்சு, நோ வாட்ச். என்ன
சொல்ல வர புரியலையே அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. எனக்கும் புரியுது. நான் படிக்கும்போது வந்தேன், என்னடா வாட்சுன்றீங்க, நோ வாட்சுன்றீங்க அப்படின்ட்டு. ஆக்சுவலி இந்த பேரே நோ வாட்ச் ஸ்மார்ட் வாட்ச், அது பேர். ஸோ இதோட ஃபங்க்ஷன் என்ன, இது பர்பஸ் என்ன அப்படின்னா, நம்ம டெய்லி இப்போ டைம் பார்க்குறோம், அதுக்கப்புறம் நம்மளோட ஹார்ட் பீட் ரேட்டிங் இதெல்லாம் பார்த்து நம்ம இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஆகும்ல. ஸோ இது எப்படின்னா, பார்க்க லக்ஸரியாக இருக்கும், பார்க்க ஏதோ நல்ல கோல்டு வாட்ச்சு பிரேஸ்லெட்லாம் போட்டுருக்க மாதிரி இருக்கும். ஆனால் அது வந்து கீழே இந்த இடத்துல வந்து உங்களோட ஹார்ட் பீட்டு, அதுக்கப்புறம் உங்களோட ஸ்கின்னு எல்லாமே மானிட்டர் பண்ணும், உங்கள் ஸ்மார்ட் ஃபோனுக்கு வந்துடும். நீங்கள் இதை பார்த்து ஸ்ட்ரெஸ் ஆகணும், லேட் ஆச்சு, டைம் பார்த்தாச்சு, மணி ஆச்சு, லேட் ஆச்சு அப்படின்னா இதில் அது வந்து எப்படி இருக்குன்னா, பார்க்குறதுக்கு ஏதோ உங்களுக்கு ஜுவல்லரி மாதிரி இருக்கும். நீங்கள் அதை போட்டு ஃபேஸ்புல்லாக சுற்றலாம். சேம் டைம் அதோட ஃபங்க்ஷனும் உங்கள் ஃபோனுக்கு வந்து சேர்ந்துடும். நீங்கள் அங்கே வச்சு மானிட்டர் பண்ணலாம். 6வது, இதுவும் பார்க்க கொஞ்சம் வியர்டாக தான் இருந்துச்சு. இந்த 6வது ஸோ எப்படின்னா, செல்ஃபி டோஸ்டர். நீங்கள் நார்மலாக நம்ம ரொட்டி பார்க்காது, இந்த டோஸ்ட் பண்ண ரொட்டி சாப்பிடுவோம். அப்படி நம்ம ஜேமை போட்டு அப்புறம் பிளான்டா அதெல்லாம் தடவி நம்ம சாப்பிடுவோம், மஞ்சள் எல்லாம் போட்டு சாப்பிடுவோம். இது எப்படின்னா, அந்த டோஸ்டர் மிஷினில் நம்ம ரொட்டியை ஓடுறது டோஸ்ட் பண்ணுறதுக்கு தட்டு ஓடல ஆன் தட்டுறோம்ல. ஸோ ஆன் பண்ணும்போது என்ன பண்ணணும்னா, ஒரு லேசர் லைட்டு போயிட்டு அந்த டோஸ்ட் மேலே நம்ம ஃபேஸோ இல்லை நம்ம கொடுக்குற ஃபேஸோ வந்துட்டு அந்த லேசர் லைட்டு அது மேலே அடித்து அது வெளியே வரும்போது நம்ம ஃபேஸு நம்ம என்ன அதில் செட் பண்ணமோ அந்த ஃபேஸோட வரும். அப்புறம் நீங்கள் அந்த லேசர் என்ன செய்ய சொன்னீங்களோ அது வந்து உங்களுக்கு வரும். ஆனால் இது புதுசாக இருக்குண்ணே, புதுசா ஃபோனில் கனெக்ட் பண்ணிக்கணும் ஒரு ஆப்பில் கனெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த ரொட்டியை அதில் போட்டுட்டு நீங்கள் என்ன படம் சூஸ் பண்ணுறீங்களோ அந்த படம் வந்து ஒரு லேசர் லைட் மூலிமா அந்த ரொட்டியில் அடிச்சு அந்த ரொட்டி டோஸ்ட் பண்ணி வெளியே வரும்போது பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேஸோட வரும். இன்னும் இருக்குது மார்க்கெட்டில், பட் குவைட் எக்ஸ்பென்சிவ். இதோட விலை பார்த்திங்கன்னா வந்துட்டு $70. $70 வாங்கி வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஆர்வமாக இருந்துச்சு. இல்லை நீங்கள் வாங்கிட்டு அப்படியே கை நேரத்தில் காமிச்சு டெக்ஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வாங்கி பார்த்துட்டு எப்படி சொல்லிட்டு கீழே கமெண்ட்டில் போடுங்க. நான் வந்து பார்ப்பேன். நம்ம லிஸ்ட்டில் கடைசியாக என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஹாப்பி பாக்ஸ் அப்படி சொல்லிட்டு ஒரு முள்ளுக்கரண்டியா அது என்னென்ன பேர், ஹாப்பி பாக்ஸ். முள்ளுக்கரண்டி சொன்னது என்ன ஹாப்பி பாக்ஸ்ன்னு சொல்லிட்டு அப்படி இருக்குது. இது யாருக்காக கண்டுபிடிச்சாங்கன்னா, அதிகமாக சாப்பிட்றாங்க, அளவு தெரியாமல் அதிகமாக சாப்பிட்றாங்க, அவங்களுக்காகவே கண்டுபிடிச்சது. நீங்கள் டயட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து கண்டி வாங்கிக்கிறீங்க. நான் சொல்கிறேன், முள்ளுக்கண்டி பிடிச்சி நீங்கள் சாப்பிட்றீங்கள, நீங்கள் வேகமாக சாப்பிட்டீங்கன்னா அந்த முள்ளுக்கண்டி ரொம்ப வைப்ரேட் பண்ணும், உங்களை வந்து ஸ்லோவாக சாப்பிட வைக்கிறது. அதோட மெயின் டார்கெட்டே என்னன்னா, நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு ஒரு லஞ்சு சாப்பிட்றீங்களா, நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு மினிமம் ஒரு 20 நிமிஷமாவது நீங்கள் சாப்பிடணும் ஸ்லோவாக. அதை நல்லா மென்று, ஏன்னா மென்று நல்லா சாப்பிட்டா தானே அது நல்லா டைஜஸ்ட் பண்ணும் அப்படிலாம் சொல்லுவாங்க. அவசரமாக சாப்பிட்டா டைஜஸ்ட் பண்ணுவாங்கல்ல. ஸோ அதனால தான் இது என்ன பண்ணும், உங்களை வந்து ஸ்லோவாக சாப்பிட வைக்கும். அது வைப்ரேட் வர ஆரம்பிச்சு உங்களுக்கு தெரிஞ்சு ஓகே நம்ம ரொம்ப குயிக்காக சாப்பிட்றோம். ஒரு கரண்டி எடுத்து நல்லா மென்னுட்டு அப்புறம் அடுத்த கரண்டி எடுத்து நம்ம சாப்பிடணும். ஒரு 20 மினிட்ஸ்க்கு அது உங்களை வந்துட்டு எங்கேஜாக வச்சுக்கிறதுக்காக கண்டுபிடிச்சிருக்காங்க. என்னாச்சுன்னா குடி அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் ஆச்சு. அவங்க எடுத்தோடனே அது இதுன்னு சாப்பிடுவாங்க. இது கண்ட்ரோல் பண்ணி 20 நிமிஷம் சாப்பிடு, மெதுவாக சாப்பிடு, நிறைய சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த முள்ளுக்கரண்டியை கண்ட்ரோல் போட்டதுனால என்னாச்சுன்னா இந்த கரண்டியும் பெருசாக மார்க்கெட்டில் ஓடல. நிறைய பேருக்கு முள்ளுக்கரண்டி நார்மல் முள்ளுக்கரண்டி பாய்ச்சி சாப்பிட்றதுக்கே பயம் வந்துருச்சு அப்படி சொல்லிட்டு ஒரு சர்வே சொன்னிச்சு. நீங்களும் இந்த மாதிரி ஏதாவது வியர்டாக ஏதாவது ஒரு கேட்ஜெட்ஸ் பற்றி எனக்கு தெரியும்னா கீழே கமெண்ட்டில் போடுங்க. இல்லை நீங்கள் அதை வாங்கி பாய்ச்சிருந்தீங்கன்னா அதை பற்றி கீழே கமெண்ட்டில் போடுங்க. நான் வந்து படித்து பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். அந்தம்மா அப்படின்னு போயிடணும். சும்மா அந்த அட்வைஸ்ல பண்ணக்கூடாது, தெரியல உனக்கு. போ. இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவில் வந்து பார்க்குறேன். ப்ளீஸ் கைஸ், நான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன். பாய்.